तीव्राधयः अन्यं दर्शो दुःखाय तात्साक्षपाः पृष्ठतमे नीताः तै मयीव वृंदावनगोचरेण क्षार्धवत् எத்தனையோ நாட்கள் அரக்ஷணம் மாதிரி தோணும் அவளுக்கு. அப்பேற்பட்டவா நான் அக்ரூர சுவாமி மதுரைக்கு அழைச்சி வந்தபோது அவளுக்கு ஒரு நிமிஷம் 100 யுகமாக தோணிது. அவள் என்னையே நினச்சி என் ரூபத்தில் கலந்துவிட்டா. எப்படி எப்படி நதிகள் கிருஷ்ணா நதி, கோதாவரி முதலிய நதிகள்லாம், துங்கபத்ரா நதிங்கள்லாம் ஒவ்வொரு ஜனம் ஒவ்வொரு ருச்சி இருக்கும். ஆனால் அது பே ஆஃப் பெங்காலில் சேர்ந்து விட்டால் எல்லாம் உபகரிக்கும். அது மாதிரி நத்திய பிரவிஷ்டா இவ நாமரூபேயம். அப்போ கிருஷ்ணாநதி, கோதாவரி, துங்கபத்ரான்னு அந்த நதிக்கு பேர் இல்லை. பேர் கிடையாது, ரூபம் கிடையாது, ருச்சி இல்லை. எல்லாம் சமுத்திரத்தை சேர்ந்துடும். சமுத்திரத்தினுடைய ருச்சி உப்பு சமுத்திரமாக இருந்தால் உப்பு கடல் தான். அந்த மகன்கள் மாதிரி நட்ட பக்தி பண்ணது யாரும் இல்லைன்னா பட்டத்தை சுவாமி வண்டரா, ஹே கிருஷ்ணா, உனக்கு எவ்வளோ பக்தாள் இருக்கா, அவ்வளோ பக்தாலையும் கொண்டாடுற. இந்த கோபிகளுடைய பக்தி தான் ரொம்ப கொண்டாடுற. அந்த மாதிரி பக்தி எனக்கு கூடன்னு வண்டிக்கிறார். ஏவம் பக்தேஷு அந்நேஷு பூயஸ் பகுமதே பக்திமேவ துவாசாம் தன்மே துத்பக்திமேவ தடயா ஹரகதான் கிருஷ்ண பாதாளேஷ. பகவானுடைய பக்தி ஒன்றுதான் நமக்கு. அது எப்படி இருக்கணும்? கோபிகள் மாதிரி அந்நிய விஸ்மிருதி பூர்விகாம் அப்படிம்பாள் மாயமருவா. மற்றது எதையும் ஞாபகப்படுத்தாமல் இருக்கக்கூடிய பக்தி வேணும். பக்தி இருக்கு நமக்கு. சாப்பாட்டில் ஞாபகம், பையனா ஞாபகம், புத்திரிட்ட ஞாபகம், பந்துக்களுடைய ஞாபகம். இவ்வளவு ஞாபகத்தோடு கிருஷ்ணன்ட்டு ஈடுபாடு இருக்க விட பகவான் ஒத்தன்ட்டு தான் ஈடுபாடு, மற்றதெல்லாம் மறந்துடும். அந்நியஸ்மதி விஸ்மதி பூர்விகான் அப்படின்னு சொல்லும். அந்த மாதிரி கோபிகள் மாதிரி ஒழுந்த பக்தி பண்ணணும்னு சொல்லி பகவான் சொல்கிற பொழுது உத்தவனை பார்த்து தன்னை மறந்து எல்லாத்தையும் விட்டு என்ன சரணம், மாம் ஏக்கமேவ சரணம், என்னையே சரணாகதிப்பட்டு மாம் ஏக்கமேவ சரணம் ஆத்மானம் சர்வதேகினாம் யாகி சர்வாத்மபாவேனா மயாஸ்தியாகி அகுதோ பயா. அப்படி சரணாகதி பண்ணால் என் மூலமாக யார்கிட்டையும் எங்கிருந்தும் எந்த விதமான அச்சம் இல்லாமல் ஆனந்தமாக இருப்பேன். பகவானுடைய அம்சாவதாரத்தை சொல்லி, அதாவது சனக்காதிகள் தத்துவத்தை பிரம்மாவை கேட்கறதுக்காக ஒரு கேள்வி கேட்டார். அந்த கேள்வி கேட்டதுக்கு பதில் தெரியல. அவர் பரமாத்மாவை ஸ்மரித்தார். பிரம்மதேவன் அம்சரூபியாக பகவான் பிரம்மாவை சமீத்தில் போனான். அம்சம்னா அன்னபக்ஷிகள் பாலும் நீரும் கலந்தால் பிரிக்கிற சக்தி. அதாவது இது சித்து ஸ்வரூபம், இது திடமான காரியம், உடலுடைய காரியம் என்று பிரித்தெறியக்கூடிய சக்திக்கு ஹம்சம். அந்த நிலைமையில் உள்ள ஞானிகளுக்கு ஹம்சாள் வேணும். அந்த ரூபத்தை சுவாமி அவதாரம். சுவாமி கேட்டார். அவன் அதுலேருந்து அந்த உபாக்கியந்து என்ன நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வட்டத்திலே அழகாக சொல்லணும். துர்கே தொய் ஏகபக்தி சரணமிதி பவான் ஹம்சரோபி ஞகாதீத். நாமெல்லாம் சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் 3 குணத்துக்கு உட்பட்டவர்கள். நல்ல காரியம் கெட்ட காரியம் பண்ணி அதனுடைய வாசனைகள் நம்முடைய மனசில் இந்த ஜென்மாவில் மட்டுமல்ல எத்தனையோ ஜென்மாக்களாக வந்துட்டுருக்கோ. அந்த ஜென்மாக்களில் போய் பண்ணியிருக்கக்கூடிய தப்பும் நல்லதும் அந்த வாசனையானது நம்ம மனசுலேயே இருக்கும். அதனால்தான் 40 வயசு பர்யந்தம் ஒழுங்காக இருந்தவர் திடீர்னு மாறுபடு நாஸ்திக்கிறார். நாஸ்திகனா 50 வயசு முடிஞ்சவனும் பரம ஆஸ்திகனாக மாறவன். இதுலேருந்து எங்கேருந்து வந்தது? ஒரே ஆள் தான் பார்க்குறோம். ஆஸ்திகன் மாஸ்திகனாக மாறுறானேன்னு. அந்த இந்த மஞ்சுத்தம் தாவத் குணாஷ்ட கிரேட்சிதம் இகமிச்சா தானி சர்வ நிரோத்தும்
துர்गे त्वयि ஏகபக்திக்கு சரணமிதி பவான் ஹம்சரூபி நிகாதீத்து. மனதில் சத்துவகுணம் ரஜகுணம் தமகுணம் இருக்குது. நல்ல காரியங்கள் செய்த நல்ல வாசனையானது இருக்குது, கெட்ட காரியங்கள் பண்ண கெட்ட வாசனையும் இருக்குது. அது எல்லாத்தையும் அடக்கிறதுக்கு நான் 3 குணத்துக்கு அப்பாற்பட்ட பரமாத்மாவனுடைய சரணத்தில் ஏகபக்தி, அவனை தான் கதி அப்படின்னு வருது. அங்கதி வேறு கதி இல்லை. இந்த ஹம்சோபாக்கியம் தான் செய்யக்கூடிய விஷயத்தை சொன்னான். அதோடு கூட கர்மாக்கள்லாம் இதை செய்தால் இது கிடைக்கும், இதை செய்தால் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய கர்மாக்கள் அநேகம் இருக்குது. அதெல்லாம் செய்தால் என்ன கிடைக்கும்? துக்கோதர்க்காக தமோனிஷ்டாக க்ஷுத்ரானந்தாக சுதார்ப்பிதாக மை அர்ப்பிதாத்மன சப்யா நிர்வேக்ஷஸ்து சர்வதா மயா ஆத்மனா சுகம் யத் ஸ்யாது குதஹா ஸ்யாது விஷயாத்மனா. இந்த கர்மாக்களை பண்ணால் ஏதோ லாபம் கிடைக்கும். அந்த லாபமானது முடிவுள்ளது, ஒரு நாளைக்கு போடுறது. அந்த சுகத்தை அனுபவிக்கிற பொழுது துக்கம் இருக்கும், சுகமும் இருக்கும். அதனால் துக்கோதற்காக தமோட்டு அஜ்ஞானம்தான் அந்த கர்மாக்கள்னால மிஞ்சி இருக்கும். அந்த கர்மாக்களை பண்ணி ஒரு சுக்கத்தை அனுபவிக்கணும்னு இருக்கிறது இந்த உலகத்தை பெரிதாக நினைக்கக்கூடிய விஷயங்கள். பகவானுடைய சரணத்தை நம்பி ஒன்றையும் எதிர்பார்க்காமல் கூடிய மகான் அனுபவிக்கக்கூடிய சுகமானது இந்த விஷயங்களுக்கு உலகத்தை பெரிசானதுக்கு எங்கே கிடைக்க போகிறது அப்படின்னு. அதோடு பகவானுடைய திருவடியை நம்பி அதையே பஜனை பண்ணி அந்த ஆனந்தத்தில் இருக்கிறவா எப்படி போலேன்னா சைல குபரகஸ்தீவ தொயீகமையா. ஒரு குளத்தில் முங்கினா குளத்தினுடைய மேல்பாகம் அடிபாகம் உள்ளேயும் எல்லாம் நீர் தான். அது மாதிரி பகவானுடைய சரணத்தை மட்டும் தானம் பண்ணிருந்தால் ஒரே ஆனந்தம் தான். அப்படி இருக்கக்கூடியவன் தனக்கு உத்தமமான மோட்சம் வேணும், இந்திரபதி வேணும், குபேரபதி வேணும் கேட்கவே மாட்டான். ந பாரமேட்சியம் ந மகேந்திரதித்யம் ந சார்வபௌமம் ந சாதிபத்தியம் ந யோகசித்தீகி அபனர்பவம் வா மையர்பதாத்மா இச்சதி மத்வினான்யது. என்னிடத்தில் ஈடுபட்ட ஞானி பக்தன் பரமாத்மாவை தவிர என்னை தவிர உலகத்தில் எதையும் விரும்ப மாட்டான். அப்படி ஒத்துருப்பா இருக்காளே. நிரபேக்ஷம் முனிம் சாந்தம் நிர்வைரம் சமதர்சனம் அனுவிரஜாமியகம் நித்தியம் பூயேத்தியங்கிரேணபி. இதே பஜனை பத்தின்னு பண்ணிட்டு இருக்காள் இன்றைக்கி. அந்த பஜனை பத்தியிலே முக்கியமாக சாதுக்களுடைய மகிமை சொல்கிற பொழுது ஸ்லோகத்தை எல்லாரும் இன்னும் ராகம் போட்டு சொல்லுவாள். இது நான் முன்னையே சொல்கிறேன். அவன் நிர்பேக்ஷம் சாந்தம்னு அவனுக்கெல்லாம் நீட்டி குறுக்கி அதை சொல்லுவாள். ஆனால் அதை பேசிக்கிண்டு அந்த ஸ்லோகத்தை சொல்லுண்ட உங்களுக்கு ப்ரமோஷன் தான் கட்டும் பக்கத்துக்கு. நிரபேட்சம் முனிம் சாந்தம் அதை தெரிஞ்சுக்கிண்டா அது அர்த்தம் தெரிஞ்சு ஏற்படி சொல்கிறான்னு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எதுவும் அபேட்சிக்காமல் மனசு அல்லல்படாமல் இருக்கக்கூடிய மகான்கிட்ட நான் பின்னால் ஓடின்றிருக்கேன். போயே தெங்கள் அனுபிரஜாமின்னா பின் செல்கிறேன். எதுக்காக? என்னுடைய குச்சியில் 14 லோகம் இருக்குது. அந்த புனிதமாகணுங்கிறதுக்காக அவளுடைய பாதத்துடைய என்னுடைய குச்சியில் கூட 14 லோகங்களும் க்ஷேமத்தை அடையணும்னு நினச்சி ஓடும். அப்படி எல்லாரும் எல்லா பக்தரும் அப்படி எதையும் விரும்பாமல் இருக்க முடியுமான்னு கேட்பா. சில பேரும் கேட்பா. அது மாதிரி தியாக பிரம்மத்தை சொன்னால் தியாக பிரம்மா யார் இருப்பா? அது அவருக்கு சரி, நமக்கெல்லாம் அது வராது. அப்போ அவருக்கு சரியாக இருக்கக்கூடிய காலத்து தான் பேசிகிட்டே இருக்குதா? நாம் உயர வேண்டாமா? அதுக்காக மகான் சொல்கிறார், பாத்தியமானோ விமத் பக்தா விஷயைஹி அஜிதேந்திரியா பிராயः பிரகல்பயா பத்யா விஷயைர்ன விபூயத். இந்த உலக சௌக்கியங்கள்
உயர்ந்த பக்தி இல்லாதவனை தாக்கிறது, ஆசைப்படுறான், சிறிது கிடைக்கணும்னு நினைக்கிறான். அப்பேற்பட்ட நிலையில் இருக்கிறவன் என்ன செய்யணும்? யதா அக்னிஹி சமர்த்தார்த்திகி சரோதி ஏதாம்சி பஸ்மதாத் ததா மத்விஷயா பக்தி உத்வா ஏனம் கிருஷ்ணதா. என்னுடைய பக்தன் பூர்ணமான வைராக்கியம் இல்லாமல், ஞானம் இல்லாமல், உலக ஆசைகளால் அடிக்கடி தொந்தரவு அடைகிறான்னா அவன் என்ன பண்ணும்? பகவானை பஜிக்கிற பொழுதும் 5 மணி நேரம் பஜிக்கிறான், அவனுக்கு சாந்தியில் இந்த ஆசையெல்லாம் இருக்கும். அப்போ 8 மணி நேரம் வேணும், முடியல 24 மணி நேரம் வேணும். எப்படி காட்டுத்தீயில் பச்சை மரங்களாம் பஸ்மாப்படுறதோ சப்தார்ச்சி திபிதார்ச்சி, அந்த மாதிரி பகவான்கிட்ட பக்தி வந்துவிட்டால் அது விருத்தியாகிற பொழுது தானாக இந்த சாப்பாடு, இந்த பதவி, பணம் இதெல்லாம் அபிமானம் கண்டிப்பாக இருக்காது. இப்போ இருக்கிற ஜனங்கள்லாம் பக்தி மார்க்கத்தில் ஈடுபட்டிருக்கோம், ஆனால் ரொம்ப வசதியாக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் பக்தி. பரமாத்மா சொல்கிறத சொல்கிறேன், அவன் யார் இதை ஒப்புத்துக்கிறாங்க? இதை கேட்குறதுக்கே புண்ணியம். இதெல்லாம் சொல்ல மாட்டான் பாகவத்தில். சொன்னால் இடஞ்சன்னு சொல்ல மாட்டான். இந்த மாதிரி பகவானுடைய பக்தி இல்லாமல், பகவானுடைய கல்யாண குணச்சொல்வதையும் தவிக்காமல், கள்ள ஜலம் விழாமல், உடம்புல புலகாயுதம் இல்லாமல் எவ்வளவு மூழ்கினாலும், எவ்வளோ புண்ணிய நதிகளில் ஸ்நானம் பண்ணாலும், புண்ணிய கர்மாக்களை பண்ணாலும் நன்கு புனிதம் அடையாது அந்த மனசு. ந சமயக்கு பிரபுநாதிகி புனாதிகி பிரபுநாதிகி நன்கு புனிதமாகாது. எப்படி போல் கசம் வினாரோ மகர்ஷம் நிர்பதா சேதசா வினா வினா ஆனந்தாசுகலஜா சுத்தேத் பக்தியா வினாசய. ரோமாஞ்சம் ஏற்படாமல், கண்ணீர் கண்களில் பருகாமல், தொண்டை தழுக்காமல், பகவானுடைய பக்தியினுடைய சுரூபத்தை அனுபவிக்காமல் இந்த மனதால் நன்கு தூய்மை அடையாது. யார் இந்த மாதிரி நிலை அடைஞ்சு பகவானுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டு நர்த்தனம் பண்ணுறாளோ அதனால் இந்த உலகமே புரிவான் பரமாத்மா. மக்கஜதா திரவதேஸ்ய சித்தம் துரதி அபேக்ஷம் ஹதித்வதிச்சா விலஜ்ஜௌத்காயதி நிருத்தியதே ச மதுக்தியுக்தோ புவனம் புனாதி. வாக்கு சொன்னதற்க ஹிருதயம் தர்விக்க கஞ்சலம் தாரதையாக பருகாகும். பகவானுடைய நாமத்தை சொல்லும்போது கோவிந்தா கோபாலாங்கிற பொழுது தன்னை மறந்து குதிப்பார். விலஜ்ஜ 4 பேர் பரிகாசம் மாட்டாளா, அது விலஜ் கிரீடாடுவான். மலை மாதிரி எவ்வளவு கட்டம் கொடுத்தாலும் பொறுத்துக்கிறாரு இவர் அப்படின்னு சொல்கிறார். அப்போ எப்படி தைரியமாக அதை பொறுத்துக்கண்டாருங்கிறது ஒரு ஸ்லோகம். பரிபூத இமாங்காட்சாம் அகாயுத நாத்வேங்கி பாயத்பிங்கி பாதயத்பிங்கி சுதர்மத்ஸா தீம் ஆத்சாய சாத்விகி. பகவானுடைய சரணத்தில் மனசு வச்சு சாத்விகமான தைரியத்தோட சரீரத்தில் ஏற்புடைய கட்டையும் அது அது மாதிரி ஜனங்களுக்கு கொடுக்கக்கூடிய தொந்தரவையும் தன்னுடைய இடி மழையினால் ஏற்படக்கூடிய கட்டத்தையும் பொறுத்து கொண்டார். எல்லாம் பிராப்தம் சிதைவந்தான். இது இப்படி ஏற்பட்டிருக்கு, நான் அனுபவிக்கிறோம் அப்படின்னு சரீரத்துக்கு ஏற்படைய கட்டத்தையோ இடிமின்னலால் ஏற்படக்கூடிய கட்டத்தையோ ஜனங்கள் கொடுக்கக்கூடிய கட்டத்தையோ பொறுத்து கொண்டார். பொறுத்து கொண்டு எப்படி சொல்கிறார்? நாயம் ஜனோமே சுகேது ந தெய்வதாத்மா கர்மகாலாக மனப்பரம் காரணமாவனந்தி சம்சார சக்கம் பரிவர்த்தையது. மகாத்மாவான பிக்ஷுகன் சொல்கிறார், பிக்ஷு கீதையின் இந்த ஜனங்களா எனக்கு கட்டம் கொடுக்குறா, என்னுடைய மனசு தான் அது கட்டம்னு நினைக்கிறது. மனசை அடைக்கிட்டு போனால் இவா கட்டம் கொடுக்குறான்னு இருக்குமா? நமக்கு மனசு பையனை துவைக்கணும், காலை பிடி அப்படின்னா அவன் நின்று காலை
கொதிச்சாக்க சிரமமாக வீங்கிறது. அதனால் பையா நீங்கிறது என்னுடைய காலம் கொஞ்சம் மிதி அப்படின்னும் போது அந்த பையன் பேரன் அந்த எண்ணத்தோடு பண்ணுறதுனால அதே போக்கியமாக இருக்கான். அதே உதப்பேன் அப்படின்னா என்ன கோபம் வருது. இதான் மனசு தான் காரணம். அது இவாலாம் காரணம் இல்லை. கிரகம் இல்லை, கர்மா இல்லை, காலம் இல்லை. அதான் ஏன் காலம் இல்லைன்னா இப்போ சொல்கிறேன். 1996 சில பேருக்கு ரொம்ப நல்ல காலமாக, சில பேருக்கு கஷ்ட காலம். இன்றைக்கி முகத்து இன்றைக்கி அவனுக்கு ஏதாவது கஷ்டம் வந்துட்டா இந்த வருஷம் மறுக்க போதே இந்த கஷ்டம் வந்து தெரியும். இந்த 1996 என்ன பண்ணிட்டு அது நல்லா போயிட்டுருக்கு. இவன் 1996 இவனுக்கு சௌரியம் ஏற்பட்டதுனால இது நல்ல பொற்காலம், இல்லாட்டா இரும்பு காலம் சொல்லுவான். அது மாதிரி அதனால்தான் தசரத மகாராஜன் அந்த ஸ்ரீராமாயணம் போல தத்துவத்தை கதை ரூபத்தில் அழகாக குழந்தை கூட தெரிஞ்ச முடியாது சொல்கிறது ராமாயணம். அந்த ராமாயணத்தில் தசரதர் மோனாராத்திரி கஷ்டப்படுறார். கைகை வரத்தை காட்டு ராமனை எப்படி காட்டுக்கு போக சொல்கிறதுன்னு கதை கண்டு இவர் ராத்திரி நினச்சி வருத்தப்படுறார். ரொம்ப கஷ்டமான ராத்திரின்னு இவன் நினச்சி துக்கப்படுறார். மறுநாள் சுமந்திரர் ராமன் வரலாமான்னு உள்ளே போய் கேட்கு. அதை கேட்கிற போது அவர் சுப்பிரபாதமாக இருக்குன்னு நல்ல ராத்திரிங்கிறார். இதை கதா பகவதி ராத்திரின்னு பாக்கியமுள்ள ராத்திரி. ஏன்னா சுமந்திரர் ராத்திரி பூராவும் ராமபட்டாபிஷேகத்தை நினச்சிக்கிண்டு ஆனந்தப்பட்டு பேசினதுனால அவருக்கு பாக்கியமுள்ள ராத்திரி, தசரதற்கு வருத்தமான ராத்திரி. காலராத்திரி இவதாம் அப்படின்னு என்னுடைய காலராத்திரி காலமாரத்துக்கு போன ராத்திரி ஒவ்வொருவருக்கும் அந்த ராத்திரியானது காலராத்திரின்னு சம்ஸ்கிருத்தில் அந்த ராத்திரின்னு சொல்லிக்கிறார். ஆனால் சுமந்திரர் ரொம்ப பாக்கியமுள்ள ராத்திரின்னு அவருடைய நிலை. ஆனால் ராத்திரி ஒன்றா தான் இருக்கு. 12 மணி நேரம் ராத்திரி காலம். அந்த ராத்திரி காலத்தை அவளுடைய சுகதுக்கத்தை வச்சு அது பாக்கியம் உள்ளதாகவும் பாக்கியம் இல்லாததாகவும் சொல்கிறாங்க இருக்கார். அதுவும் கூட குளிர்காலங்கிறோம். இப்போ பனிக்கட்டி எனக்கு குளிர்றது, என் மேலே பனியை போடாத அப்படின்னு சொல்கிறதும், பனிக்கட்டி வைக்கிற போது பனிக்கட்டி தனக்கு குளிர்றதுன்னு சொல்கிறது. அந்த மாதிரி மகான்களுடைய சரீரம் உயர்ந்த நிலை அடைஞ்ச போதும் எந்த விதமான மாறுதலும் இல்லாமல் அதான் மகான்களுடைய. அது பனிக்கட்டி மேலே வச்சா அதுக்கு எதாவது குழுமம். அது மாதிரி நம்ம மீனாலாம் குமுட்டி முதலிய அடுப்புகள் வச்சுக்கிண்டு சமைச்சுன்றதா. அப்போ சின்ன குமுட்டியில் உள்ள தணலில் பெரிய குமுட்டியில் போடுவார். அப்போ இந்த குமுட்டின் தணல் அந்த பெரிய குமுட்டியில் வருவதும் ஆஹா எனக்கு தாபமாக இருக்குன்னு சொல்கிறது. தணலோடு சேர்ற போது சொல்லலையும். அதுதான் நாம் வேண்டுவா வேண்டாதவா நம்ம மனசு தான் காரணம். அவள் பேசின வார்த்தை வாங்குவோன்னு சொன்ன மனசாக சொன்னாளா மேலுக்கு சொன்னாளா அப்படின்னு நீ கட்டப்படுற. வாங்கூட வார்த்தை தான். நீ அந்த வார்த்தையை கேட்டு சந்தோஷமோ வருத்தமோ அடையிறது ஒன்றிய மனசுனால அப்படின்னு சொல்லி மகான் மனசு அடங்கணும். அதுதான் உயர்ந்ததுன்னு அந்த மனசை இந்த பிக்ஷுபதியை அனுசந்தானம் பண்ணிருந்தால் இந்த சுதுக்கங்கள் லாப நட்டங்கள் எது வந்தாலும் ஒன்றா நிற்பான். இப்படி பகவான் சொல்லி அதற்கு மேலே நற்குண்யோ பவார்ஜனா, இந்த 3 குணங்களும் உட்பட்டு இருந்தேன்னா உனக்கு அஜ்ஞானம் கஷ்டங்களாக உண்டு. முக்குணத்துக்கு அப்பாற்பட்டது நற்குண்யோ பவார்ஜனா சொல். நற்குணம் சொன்ன சுலபமான வழி. நாம் சாப்பிட்டா சாத்விகம் ராஜசம் தாமதம். பகவானுக்கு நிவேதனம் பண்ணத்தை சாப்பிட்டா அது நிர்குண்ய ஆகாரம். பரமாத்மா விஷயமாக எந்த காரியம் பண்ணாலும் சாப்பாடோ அது பஜனமோ அது இடமோ பகவானுடைய இடமோ அது ஆலயம் இதெல்லாம் இருந்தால் அந்த பகவான் விஷயமாக பண்ணக்கூடிய எந்த காரியமும் நெருங்குண்யம். அதனால் நம்ம
நாம குணாதீத்தனுடைய நிலை என்ன, அடையிறதுக்கு என்ன உபாயம்னு தனியாக கஷ்டப்படான்னு பட்டதிரி பாகு நிர்குண்யட்டம் ததனு பஜனத்தோ மங்ஷு சித்தோ பவி. வெகு சீக்கிரத்தில் மோட்சம் அடையணும். அதற்காக பரமாத்மா விஷயமான எல்லா காரியம் பண்ணுறேன். எதுக்கடுத்த சாப்பாடோ தீர்த்தமோ எதுவாக இருந்தாலும் பகவத்பரம் அப்படின்னு வச்சுட்டா சீக்கிரமாக குணாதீத்தம் நடும். அந்த ஐலனுக்கு புறவரசுன்னு பேர் இருக்கு. ஐலன்னு ஒரு பேரும் உண்டு. இலையின் பிள்ளையானால ஐலன். அவன் உர்வசி சம்பந்தத்தில் ஈடுபட்டு சிறகாலம் அந்த உர்வசின்கிட்ட இருந்துள்ளான். பிறகு அவனுக்கு வைராக்கியம் வருது. அப்போ சொல்கிறான், கிம் ஏத்தையானஹா, இவள் என்ன தப்பு பண்ணான்? இந்த உர்வசியை போய் நான் நினைக்கிறேன், உர்வசி ஏதோ அந்த நிலைக்கு தேர அப்சஸ்திரியாக இருக்கா, தன்னிடம் ஈடுபட்ட ஆளுக்கு தானும் ஈடுபட்டு சௌக்கியத்தை கொடுக்கணும்னு வச்சுக்கணும். உர்வசி காரணம் இல்லையே நான் ஈடுபட்டதுக்கு. எப்படி ஒரு பழுத இருட்டில் போகிறபொழுது பாம்பாத்தை அழிஞ்சு அவன் அலறான், கஷ்டப்படுறான், மேர்வை கொட்டுறது, எப்படி போகிறதுன்னு தெரியாமல் கஷ்டப்படுறான். கிம் ஏத்தையானஹா அபகிருதம் ரஜ்வாபா சர்ப்பச்சேத்தா. பழுதை பாம்பாக நினைத்தால் பழுதிக்கு ஏதாவது அபச்சாரம் உண்டா? அது மாதிரி உர்வசியை நான் போக்கிய திரவியமாக நினைச்சேன், அதனால் கட்டு. அவள் என்ன பண்ணாள் அப்படின்னு நினச்சி வைராக்கியம் வந்து சாதுக்களை சவித்து நல்ல கதை அடைஞ்சாள். சாதுக்களை பற்றி இப்போ பரமாத்மா ஒரு வார்த்தை சொல்லின்னு மேடாப்டர் சாது ஆகிட்டார். அதே பைத்தியமாக போய்விட்டு சந்தா பிரம்மவிதாந்தாக தருடேவ அப்சுமஜ்ஜதாம். ஜனத்தில் மூழ்கிறவாளுக்கு நல்ல கப்பல் எப்படி ஹிதமோ அது சாதுக்கள் தான் ஜனங்களுக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடிய வாங்கும். அன்னம் ஹி பிராணினாம் பிரணா. அன்னம் சாப்பிட்டா நமக்கு இன்றைக்கி நான் புரியும், பிராணிகளுக்கு சரீரம் சௌரியமாக இருக்கும். அன்னம் ஹி பிராணினாம் பிரணம் அர்த்தானாம் சரணம் தொகும். கட்டமிட்டு இருக்கிறவர்களுக்கு பகவான் கதி. தர்மோ வித்தம் நனாம் பத்தியா. தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணால் காலமானவருக்கு மேல் லோகம் போனால் க்ஷேமமாக இருக்கலாம். சந்தகா அர்வாக்கு விஷயம். இந்த சாதுக்கள் அடுத்த ஜென்மா வந்தால் கட்டம் இல்லாமல் இருக்கணும்னா இந்த ஜென்மாவில் புண்ணியம். சந்தோ திசம்தி சக்ஷம்ஷி பைரக்க சமத்சா. சூரியன் வழியை உதிக்கிறான், அதனால் வஸ்துக்கள் உள்ளே இருக்கக்கூடிய பகவானை காண்பித்து கொடுக்கிறவர் சாதுக்களாக இருக்கணும். சந்தகா திசந்தி சக்ஷம்ஷி பைரக்கசம். தேவதா பாந்தவாஸ். சாதுக்கள் தான் தெய்வங்கள், சாதுக்கள் தான் ஆத்மா, ஆத்மஸ்வரம். அதையும் சொல்லுவானே அகமேவச்சா, நானே அவார்கள். சுவாமியும் சாதுக்களும் வேற இல்லைன்னு பரமாத்மா வச்சு சாதுமையை சொல்லி மகாத்மாவான அந்த பூர்வபஸ் பகவானிடத்தில் ஈடுபட்டு மோட்சத்தை அடைஞ்சார். ஏவம் பிரகாஜன்னு நிருபதேவ தேவக ச உர்வசீலோகமசோ விகாய ஆத்மானம் ஆத்மனி அவகமிய மம்மை உபாரமது ஞான விதூத மோகா. ஞானம் வந்துட்டால் மோகங்கள் தானாக பறந்து போடும். அதுக்கு பிறகு பகவானுடைய ஆராதன கிரமத்தை சொன்னால் பகவானை ஆராதித்து தன்னை முடியை தாழ்த்தி பகவானுடைய திருவடிகளை வச்சுக்கொண்டு இரு கைகளாலையும் அந்த திருவடிகளை பிடிச்சிருந்து பிரபன்னம் பாகிவாமீஷா பீதம் மிருத்யுகிரகார்ணவாது. இந்த சம்சார சக்கரத்தில் மாட்டுவிட்டேன், பிரிவு எடுத்துவிட்டேன், மறுபடியும் ஜென்மாழ்ப்பிடணும் பயமாக இருக்குதுன்னு நீ என்னை காப்பாற்றணும்னு சுவாமி காலை பிடிச்சது கஞ்சனமாக. இந்த அந்த ஆராதனத்தை சொல்லி மகாத்மாவான பகவான்கிட்ட ஈடுபாடு வந்தவன் இதையும் சோத்திரம் பண்ணாத, எதையும் நிந்திக்காது. அதில் காரியம் உனக்கு இருந்தாக்க உன்னுடைய காரியம் மறந்து போடும். பரஸ்வபாவ கர்மாணி ந பிரசம்சே நகன். உன்னுடைய காரியம் பார்த்து உன்னுடைய சித்தம் சாந்தமாச்சா, உன்னுடைய சித்தம் வைராக்கியத்தை அணிஞ்சான்னு பார்த்துக்கோ, புறத்தான பற்றி அம்மா இருக்காது. பரமாத்மா இதை வர்ணித்து
யார் பண்ணினாலும் நல்லது பண்ணாலும் கெட்ட பண்ணாலும் சொல்லாது. எப்படி நந்ததி நஜஸ்தௌதி லோகே தரிசோடு. நம்ம ரமண பகவான் ஒருத்தர் கேட்டார், என்ன நீங்கள் ஒன்றும் உபதேசம் பண்ண போகலையே, இந்த திருவண்ணாமலையே இருக்கணும். அதுக்கு சொல்கிறார், சூரியன் உபதேசம் பண்ணியா அந்த ஜனங்கள் காரியம் பண்ணுறா? அவர் உதயமாகி போயின்னு இருக்கார். அந்த சூரிய வெளிச்சத்தில் அவன் வழிகாலம் இருந்து ஸ்நானம் பண்ணி அவன் பூஜை பண்ணி பகவானுடைய ஆராதனை பண்ணி உத்தமமான வேலைக்கு போகிறான். அது இன்னொருத்தன் தூங்குறான். தூங்குறவனையும் ஏன் தூங்குற நாழியாடுத்துன்னு சொல்கிறது அவர் எழுப்புறதில்ல. அந்த பண்ணுறவனையும் ஸ்தோத்திரம் பண்ணுறதில்ல. அது மாதிரி பகவான்கிட்ட இருக்கு. ரமண பகவான் சொல்லியிருக்காரு. அதே அந்த திருவண்ணாமலையே இருந்து ஒருத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுறதில்ல, ஒருத்தர் என்ன பண்ணுறதில்ல, ஒரே ஒன்று அவர்கிட்ட வந்து உட்காந்துருக்கூடியவா அந்த சன்னிதான விசேஷத்தினாலேயே அவளுக்கு ஞானம் கொடுமே தவிர தன்னுடைய உபதேசத்தால் அவளை முன்ன கொண்டு வரும். அந்த தான் நினச்சிக்கணும். இப்போல்லாம் ஏதோ ஒரு நல்லது பண்ணுறேங்கண்ணே, இவன்ட்டு நல்லது இருந்தால் அதான் எழுதணும். நல்லது இருந்தால் தானாக அவள் பண்ணுறான். நான் நல்லது பண்ணோம்னு எடுத்து உபதேசம் பண்ணிட்டு இப்போ வந்திருக்கான்னு 6 பேர் 7 பேர் சொல்கிறேன். அவங்களாம் தன்னற்ற நல்லது இருந்தால் தானாக ஜனங்கள் ஈடுபடுவா. மகான் அபங்கத்தில் துக்காராம் சொல்கிறார், எப்படி காந்தத்துங்கிட்ட இரும்பு ஊசி தானாக சலிக்கிறதோ, நீ மகான்னு தெரிஞ்சிருந்தால் சொல்ல வேண்டியதில்லை, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணல வேண்டியதில்லை, கான்வெஸ் பண்ணுறது தானாக மகான் தெரிஞ்சு அவர்கிட்ட கேட்பான். அவருக்கு ஏதாவது கையேறம் பண்ணணும். தானாக மகானாக இருந்தால் ஜனங்கள் கையேறம் பண்ணுறே பண்ணுவா, தன் ஆகாரத்தை கொடுப்பா எல்லாம். இப்போ எல்லாத்துக்கும் கேன்வாஸ். அதாவது மடங்கு உங்கன்னா ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணிட்டு இங்கே வாங்கோ, நாங்கள் இதை பண்ணுறேன், உங்களுடைய கஷ்டத்தெல்லாம் தீர்க்கிறேன் அப்படிங்கிறார். அந்த ஒரு பத்திரிக்கை போட்டாக்க அதில் எல்லாம் எல்லா கட்டம் உண்டோ மனுஷாளுக்கு அந்த கட்டம் தீரணும், சுகம் வரும்னு. இதுதான் ஆசைப்படுறான், இதுதான் வரும்னு சொல்லப்படுது. இதுக்கு 25 ரூபா கொடுங்க அப்படின்னா இந்த 25 ரூபா கட்டப்பட்டு கொடுத்து தான் மிச்சம். வந்ததுன்னு ஏன் வரலன்னு கட்டக்க இன்னதானு சொல்லுவான். அவனுக்கு பதிலே சொல்ல மாட்டான். அதோட அவர்கிட்ட போய் எப்படி கேட்குறது அப்படின்னு வச்சுருப்போம். 25 ரூபா கொடுப்பேன், கொடுத்தனே 25 ரூபா ஏன் கட்டம் போகலேன்னு கேட்க மாட்டான். அதுதான் அந்த காரணத்தினால இங்கே 5-6 பேர் இன்றைக்கி வந்திருக்கா லோகத்தில். திருவள்ளிக்கணிக்கு லோகத்தில் இல்லை, திருவள்ளிக்கணிக்கு 5-6 பேர் வந்திருக்கா இன்றைக்கி லோகத்தில். மகாத்மான கிருஷ்ணன் உயர்ந்த ஞானம் வந்த உடனே சர்வ விதமான கட்டங்களும் போயிடும். அப்படி கட்டங்கள் இருந்தாலும் பொறுத்துக்க முடியும். ஞானம் பூர்ணமாக வரலைன்னா வியாதிமதிய கட்டங்களால் கட்டம் வரும்பொழுது அப்போ சிலதை மருந்தனால பார்க்கணும். இது என்னென்ன உபாயத்தான் சொன்னார். அப்போ கடைசியில் ஒரு வார்த்தை சொல்கிறார், யோகேஸ்வரான விருத்தியாவா. உனக்கு இடைஞ்சல் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் விலகணும்னு யோகேஸ்வரனான நம்ம பெரியவர்மானி சிவன்சாரமாக இருக்கிறவாளை கொண்டு காரியங்களை செய்யலாம். யோகேஸ்வரான விருத்தியாவா. அதுக்கப்புறம் ஒன்றும் சொல்ல. அதனால் மற்ற காரியங்கள்லாம் பண்ணுறதுக்கு சக்தி இல்லாட்டாலும் மகானுடைய சுஷ்ரூஷை பண்ணிட்டு இருந்தால் அந்த சுஷ்ரூனால் எல்லா கட்டத்தையும் பார்க்கலாம். சர்வம் மத் பக்திவா அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறார். சர்வம் குரு பக்தியா, குருவுடைய பக்தியினால் இந்த பகவான் இப்படி சொல்கிற பொழுதும் மகானான உத்தவன் இவ்வளவையும் கேட்டுவிட்டு இதை இவ்வளவும் செய்யறதுக்கு எனக்கு முடியுமான்னு நினச்சிக்கிண்டு அவனுக்கு முடியும், நமக்கெல்லாம் முடியாதுன்னு சுலபமாக சூஸ்தராம் எம்மன்னி யோகஜரியாவன். முடியாத காரியத்தை கட்டமான கட்டத்தை உபதேசம் பண்ணுற சுருக்கமாக சொல்லணும். எதுக்காக இந்த ஆச்சாரிய ரூபமாக இருந்து உபதேசம் பண்ணுறியே, இந்த அவதாரமானது இதற்கு பிரம்மாவின் யாசு இருந்தாலும் இதுக்கு பிரதி பண்ண முடியாது. நைபோபயந்தி
अपचितिं कवयस्तवेषा ब्रह्माजुषापि कृतं श्रद्धमुदस्मरन्तः यः अन्तर्बहिः तनुभृताम् अशुभं विधिमन् ஆச்சாரியச்சைத்தியவௌஷா சுகதிம் எனக்கு. ஆச்சாரிய ரூபமாக இருந்து ஜனங்களுக்கு உபகாரம் பண்ணுறாளே, அந்த உபகாரத்துக்கு ஈடு பிரதி பண்ண முடியாது. நம்ம ஆச்சாரியாளுக்கு பிரதி பண்ண முடியாதுன்னு சொல்கிறது பாகவதம். நைவோபயந்தி, பிரதி பண்ண முடியாது. பிரம்மாவின் ஆயுசு 100 வருஷம் சொன்னேன், அந்த வருஷம் இருந்தாலும் ஆச்சாரியால் பண்ண உபகாரத்துக்கு பிரதி பண்ண முடியாது. சுருக்கமாக சொல்லுவோம் நாள் பகவான் கருணை அந்த உத்தவனுடைய பக்தியும் அவனுடைய கருணையும் நினச்சி ஹந்ததே கசி ஆச்சரியப்பட்டு ஹந்தா தே கசி இஷ்யாமி மம தர்மான்னு சொன்னார். என்னுடைய ஆராதனத்தை உனக்கு சுருக்கமாக சொல்கிறேன்ப்பா. அதாவது எந்த இடங்கள் மகான்கள் இருந்தாலோ அந்த இடத்துக்கு போகணும். இப்போ இன்னும் இருக்காலோ அந்த இடத்துக்கு போகணும். அதான் செவ்யமானு அமானு சரித்திரான்னு 2 விதமாக சொன்னார். ஒரு காலம் இருந்தால் இப்போ இல்லை, அந்த இடத்துக்கு போகணும். இப்போ இருக்கிற மகான்களுடைய இடத்துக்கு போகணும். அதை பண்ணிட்டு தனக்கு முடியக்கூடிய சந்தியாவனாதி காலை பண்ணிட்டு பகவான் நாமத்தை சொல்லிட்டு இருந்தால் புண்ணிய தேசங்களுக்கு புண்ணிய க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போகணும். அடைக்கணும் தேசம்